தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்திய அரசியல் தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். சென்னை ராஜாஜி அரங்கத்தில் தமிழக முதல்வராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவின் உடல் அஞ்சலிக்காக, பொதுமக்கள் அஞ்சலிக்காக, அதிமுக தொண்டர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலில் மூவர்ண இந்திய தேசிய கொடி போர்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது. சுற்றிலும் அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த காலை வேளையில் குவிந்து இன்றைய நாள் தங்களுக்கு ஒரு துக்ககரமான நாள் என்று தெரிவித்து கண்ணீர் வடித்து தங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் சென்னை ராஜாஜி அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் கடந்து வந்த பாதை, அவர் பார்த்த அரசியலில் அவர் கற்றுக்கொண்டது, அரசியலுக்கு அவர் கற்றுக் கொடுத்தது, மனவுறுதி, தன்னம்பிக்கை போன்ற பல்வேறு விஷயங்களை எவ்வாறு தான் வளர்த்து கொண்டார் போன்ற பல விஷயங்கள் குறித்து இப்போது பேசுவதற்கின்றோம். பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் மற்றும் பேராசிரியர் அருணன் இங்கு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்கிறோம். ஒரு துக்ககரமான நாள். பத்திரிகையாளர் பிரியன், இனி அரசியலில் இன்னொரு ஜெயலலிதா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி தோன்றின தலைவர்கள், சுதந்திரத்துக்கு பின்னாடி தோன்றின தலைவர்கள் பார்க்கும்போது, சுதந்திரத்துக்கு பின்னாடி தோன்றின தலைவர்களில் ஒரு வித்தியாசமான தலைவராக தான் நான் ஜெயலலிதாவை பார்க்குறேன். ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த 35 வருஷ கால அவங்க சினிமா உலகத்தில் இருந்தது ஒரு பக்கம், அது ஒரு பார்ட் 1 வச்சுக்கோங்களேன். இந்த அரசியல் உலகம்ன்றது அவங்களுடைய பார்ட் 2. அது ஒரு 35 வருஷம் அரசியல் உலகத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தன்னம்பிக்கை, அந்த விடாமுயற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பிரதிபலிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போதும், அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய அறிக்கைகள்லாம் பார்க்கும்போதும் சில பளிர்னு சில விஷயங்கள்லாம் யாருமே சொல்ல தயங்காத பல விஷயங்களை பல தடவை சொல்லியிருக்காங்க. அது பல விமர்சனங்களுக்கும் உள்ளாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. பட் என்னுடைய பத்திரிகையாளர்ன்ற முறையில் நான் பார்த்தேன்னா, நான் 2-3 அனுபவங்கள் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 84 அவங்க 82 அவங்க சத்துணவு அந்த கமிட்டியில் மேற்பார்வையிடுற கமிட்டியில் அவங்களோட உறுப்பினராக எம்ஜிஆர் போட்டதுக்கப்புறம் ராஜ்யசபா உறுப்பினரான பிறகு ஒரு இன்டர்வியூ ஃபஸ்ட்டு தடவை 84 நானே அப்போ பத்திரிகை உலகத்துக்கு புதியவனாக இருந்தேன். அவங்களும் அரசியலில் புதுசாக வந்திருக்காங்க. அப்போது அந்த இன்டர்வியூவில் அவங்க வெளிப்படுத்தின கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இன்டர்வியூ, 3 கேசட்டில் அது பதிவாச்சு. ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ பதிவு பண்ண பிறகு நாங்கள் அதை வெளியிடறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய தடவை ஃபோன் பண்ணி, இந்த இடத்துல நீங்கள் இது இப்படி மாற்றுங்க, இந்த இடத்துல இப்படி மாற்றுங்கன்னு, அந்த இன்டர்வியூ எவ்வளோ பர்ஃபெக்டாக வரணும், இதை நான் இப்படி சொல்லிட்டேன், இதை இப்படி மாற்றிக்கோங்க, அந்த இடத்துல கமா போடுங்க, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப், அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு, அதை பத்திரிகை கடைசியாக பிரிண்ட்டுக்கு போகிற வரையும் அவங்க கரெக்ஷன்ஸ் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக ஆசிரியர் கூட, எங்கள் ஆசிரியர் கல்கி ராஜேந்திரன் கூட, சீக்கிரம் பிரிண்ட் பண்ணுங்கப்பா, இன்னும் ஃபர்தராக அந்த அம்மா கரெக்ஷன் சொல்ல போகிறாங்க அப்படின்னு, அந்த அளவுக்கு அது எந்த இதுக்குன்னா பர்ஃபெக்ஷன், ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்ஷன் வரணுன்ட்டு. ஸோ அவங்க வாழ்க்கை அந்த இன்டர்வியூ ஐ எம் எ ஃபைட்டர்ன்ற தலைப்பில் பேராச்சு. ஐ எம் எ ஃபைட்டர், அவங்க அந்த ஐ எம் எ ஃபைட்டர்ன்றது வாழ்க்கையோட அவங்க இறுதிக்கட்டம் வரையும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு எப்போது வருத்தப்பட்டது உண்டா அந்த 2 வருஷ காலத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டபோது அவங்க சொன்னது என்னென்னா, இந்த அரசியல் எனக்கு ஏதோ ரோஜாப்பூ விரிச்ச பாதையாக நான் நினைக்கவே இல்லை, இதில் ஏகப்பட்ட முட்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சே தான் துணிச்சலோடு வந்திருக்கேன், எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்கிற தைரியம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையோட இன்னொரு விஷயத்தை நான் ரிலேட் பண்ண விரும்புகிறேன். 96 டிசம்பர் 3 அன்றைக்கி அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க சொத்து குவிப்பு வழக்கில். 96 அவங்க 97 ஜனவரி 3 ஜெயிலேருந்து போயஸ் கார்டன் ரெசிடென்ஸுக்கு வராங்க. வந்தவுடனே அன்றைக்கி பத்திரிகையாளர் எல்லாருமே அங்கே இருக்கோம். நாங்கள் அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கேட்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் இப்போ தான் நான் வந்திருக்கேன், உடனே இன்டர்வியூ கேட்குறீங்களா? இல்லை மேடம், சூட்டோட சூடாக போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, சார் நான் அரசியலில் நிரந்தரமாக இருப்பேன் சார், நீங்கள் எப்போ வேணால் எங்கிட்ட இன்டர்வியூ கேட்கலாம், அப்புறம் பார்க்கலாம் சார்னு சொன்னாங்க. அதாவது எந்த நேரத்துலையும் ஒரு சுச்சுவேஷனை கையாளுற அல்லது அது கரெக்டான சமயோசிதமாக பேசுகிற ஒரு விஷயங்கள் அவங்ககிட்ட நான் தொடர்ந்து பார்க்குறேன். என்னுடைய பத்திரிகையாளர் வாழ்க்கையிலேயே அவங்கள பற்றி கடுமையான விமர்சனங்கள் நான் வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 98 வாஜ்பாய் கவர்மெண்ட்லேருந்து வெளியில் வந்தபோது இந்த திமுக அரசாங்கத்தை கவிழ்க்கணுன்ட்டு வாஜ்பாய்கிட்ட ரொம்ப போராடின போது நான் திருமதி 356 ஒரு கட்டுரை எழுதினேன் நான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள் நான் மேடம் மேக்கியவலின்னு, டான்சி ராணின்ற மாதிரி தலைப்புகள் நிறைய விமர்சிச்சு நான் கட்டுரைலாம் எழுதியிருக்கேன். ஆனால்
இருந்தாலுமே இந்த விமர்சனங்கள்லாம் வச்சா கூட இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு இடத்துல வந்து ஜெயலலிதா நிற்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் கையாளுற ஒரு திறன் அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 88 இந்த பிரிஞ்சு கிடந்த இந்த கட்சியை வந்து ஒன்னாக்கி எலெக்ஷனில் நின்று வின் பண்ண விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க 2001லேருந்து 2004க்குள்ளே அவங்க செஞ்ச சில நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் அன்பாப்புலராக இருந்தால் கூட 2004 அதனால தான் அவங்க தோல்வி தெளிவினா கூட சில விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்க சில விஷயங்கள் அவங்களே ரிவர்ட் பண்ணிட்டாங்க ஒரு டிசிஷன்ஸை. இருந்தாலும் அந்த காலகட்டம் வந்து அவங்க ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, தமிழ்நாட்டோட நிதி மற்றும் வேற பல விஷயங்களை சரி பண்ணலான்னு ஒரு ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை அவங்க எடுக்க பார்த்தாங்க. அது பல கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து அவங்க மாற்றம் ஒன்று தான் மாறாதது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதாவது அரசியலில் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த விஷயங்களை தான் கடைபிடிச்சு நம்ம போகணும்னு சொல்ல முடியாது. சில மாற்றங்களை வந்து நம்ம பண்ணணும், மாற்றங்கள் இல்லாட்டி தேக்கம் ஆயிடுவோன்றத அவங்களே வந்து துக்ளக்கில் எழுதின கட்டுரைகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு நல்ல எழுத்தாளர் கூட, அது உறவின் கைதிகள்னு ஒரு கதை வந்து கல்கியில் தொடர்கதையாக அவங்க எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு பேச்சு எழுத்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி செயல்படுற விதங்கள் வேகம் இந்த மாதிரி விஷயங்களில் பல விஷயங்கள் பார்க்குறேன். ஆனால் பல விமர்சனங்கள் இருக்குது, அவங்களோட செயல்பாடுகளில் பல விமர்சனங்கள் இருக்குது. இப்போ இந்த கடைசியாக ஆண்ட இந்த காலகட்டத்தில் கூட இப்போ அம்மா உணவும் போன்ற விஷயங்கள் அவங்க எளிய மக்களுக்காக பண்ணியிருந்தா கூட ஆக்கப்பூர்வமான தொழில் மற்றும் விவசாயத்தில் சில கட்டமைப்புகள் எல்லாம் வந்து என்ன மாதிரியான சாதனைகள் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது பல விதமான கேள்விக்குறிகள் நமக்கு வரதான் செய்யறது. என்னன்னா இதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு நிரந்தரமாக சொன்ன மாதிரி சுதந்திரத்துக்கு அப்பால் பிறந்த தலைவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தலைவராக அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி இன்னொரு ஜெயலலிதா உருவாகிறான்னா அந்த கேள்வி வந்து அந்த கேள்விக்கான பதிலை வந்து இப்போ சொல்கிறது வந்து ரொம்ப டூ ஏர்லியாக இருக்கும். பிகாஸ் ஜெயலலிதா வந்து அவங்க வந்து எம்ஜிஆரோட இணைந்து நடித்து பிறகு எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவங்களா அரசியலுக்கு வந்தவர். ரெண்டாவது வந்து ஜெயலலிதாவோட இந்த வெற்றிக்கு இன்னொரு காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு பின்னணி இருந்தாலும் கூட அந்த கட்சியோட சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெற்றி. அதை வந்து ஜெயலலிதா 50ன்னா அந்த கட்சியோட சின்னம் ரெட்டையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கூட சேர்ந்து இயல்பாக கைகோர்த்து போகும்போது வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதான் அப்போது ரெட்டையிலே இருக்கலாம், ஆனால் அந்த ரெட்டையிலே அரவணைச்சு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர் அந்த அதிமுகவில் இருக்காரா அப்படின்ற ஒரு சாதுரிய நடவடிக்கை இல்லை, அது மிகப்பெரிய சாதுரியமான இல்ல. அது தனக்கு பின்னாடி வந்து ஒரு தலைவரை உருவாக்காத அவங்க அதிமுகவில் உருவாக்காத போயிட்டாங்கன்றது ஒரு வருத்தமான விஷயம் தான். யாரு எனக்கு பின்னாடின்றதை அவங்க காமிக்காத போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இது அந்த ஒரு கேள்விக்குறியோட தான் அவங்க போயிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இந்த விட்டு போன இந்த விஷயங்களை எடுத்து ஒரு முன்னிறுத்தி ஒரு தலைவராக உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிமுகவில் இப்போ யாருக்கு இருக்குன்றது நமக்கு அது சொல்றதுக்கான தருணம் இது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தன்னோட எல்லா விதமான அந்த வாழ்க்கையை இந்த 35 வருஷ கால அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து அவங்க போராடி தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அரசியல்லேருந்தே போயிட்டு அவங்க வந்து ஓய்வு பெற்றுருவாங்கன்ற சமயத்தில் கூட அதையும் மாற்றி வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு வழிகளை கண்டுபிடிச்சாங்க. இன்ஃபேக்ட் மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு எழுதான் 98 வந்து அவங்க 96க்கு அப்புறம் 2 வருஷ காலம் 98 பாராளுமன்ற எலெக்ஷன் வந்தபோது யாருமே அது வரையும் பாஜகனாலே ஒரு தீண்டத்தகாத கட்சின்னு தமிழ்நாட்டில் நினைச்சிருந்த போது முதல் முறையாக பாஜகவோட வந்து உறவு வச்சுட்டு அவங்க வந்து தேர்தலை சந்திச்சாங்க பாராளுமன்ற தேர்தலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2001 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை பிடிக்கணுன்றதுக்காக மூப்பனாரோட வீட்டுக்கு போகிறது ஒரு அந்த கொள்கையை எடுத்துட்டு அதை நிறைவேற்றணும்னு சொன்னால் அதற்காக எந்த விதத்துலையும் வேணால் வந்து தன்னோட செயல்பாடுகள் அமைச்சு கொள்றது அவங்க ஒரு இதாக வச்சுருந்தாங்க. பட் இன்னொரு சின்ன வருத்தம் என்னென்னா அவங்க வந்து தன்னுடைய அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கிறதோட ஒரு தனிப்பட்ட முறையில் இணக்கத்துக்கான விஷயங்களை வந்து ரொம்ப அது குறைவாக தான் கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தா அவங்களை எதிர்கட்சியாக பார்க்குற ஒரு அந்த மனோபாவத்தை வந்து அவங்க மட்டும் இந்த கட்சிக்காரர்கள்ட்டையும் வளர்த்துட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் வருது. ஆனால் வந்து அது ஒருவேளை இனிமேல் அதிமுக அது எப்படிப்பட்ட எல்லாமே உருவாக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சூழலை நான் சொல்கிறேன் நான். ஸோ ஏன்னா ஒரு இப்போ வடக்கில் நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்தனாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இணக்கமான நிலைமை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லைன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இனிமே இப்போ ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இருக்கிற காலகட்டத்தில் அந்த நிலைமை எப்படி மாறும்னு என்னால் சொல்ல முடியல ஆக்சுவலாக வந்து. அதிமுக என்பதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலை பொறுத்தவரையில் இந்த அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கையோடு மன உறுதியோடு தனி ஒரு பெண்மணியாக இருந்து அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து உச்சத்தை தொட்டவர் என்றும் சொல்லலாம். இன்னொரு ஜெயலலிதா இந்திய அரசியலை பொறுத்தவரையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்பதே உங்களது பேச்சில் தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம். முதல்வரின் தமிழக முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுதே அவர் உயிர் பிரிந்தது. அதனைத் தொடர்ந்து போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து ராஜாஜி அரங்கத்திற்கு அவரது உடல் கொண்டு வந்து அங்கு மூவர்ண கொடி போர்த்தி மரியாதை செலுத்தும் வண்ணம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சாய்வு தளத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு அருகில் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அவருடைய தோழி சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோர் அவரது பூத உடலுக்கு அருகில் நிற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நெருக்கமானவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள்.
ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கதறி எழும் காட்சியையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. இன்று மாலை 4:30 மணியளவில் சென்னை மெரினா கடற்கரையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நமது அரங்கத்தில் பத்திரிகையாளர் பிரியன் மற்றும் பேராசிரியர் அருணன் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், சுதந்திர இந்தியாவில் பிறந்த ஒரு அரசியல் தலைவர் செல்வி ஜெயலலிதாவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பல ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆளுமையை எப்படி பார்க்கிறீர்கள்? நண்பர் குறிப்பிட்டது போல சினிமா உலகம், அரசியல் உலகம் இரண்டிலும் தனி முத்திரை பதித்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் ரெண்டு உலகமுமே ஆணாதிக்கம் நிறைந்த உலகம். அங்கே கதாநாயகர் இருப்பார், ஆனால் கதாநாயகர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அரசியல் உலகத்தில் நாயகர்கள் தான் உண்டே ஒழிய நாயகியே இல்லாமல் இருந்தது. இரண்டிலும் தன்னால் ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக, வெகு மக்கள் தலைவராக விளங்க முடியும் என்பதை நிரூபித்தவர். அங்கே சினிமா உலகிலே நான் மக்கள் என சொல்லும்போது அது ரசிகர்களாக இருக்கலாம், இங்கே வெகு மக்களாக இருக்கலாம், ஆனால் மக்கள் தான். ஆகவே அவர்களுடைய மனதிலே கலைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் செல்வி ஜெயலலிதா. நீங்கள் கூட கேட்டீங்க, இன்னொரு ஜெயலலிதா தோன்றுவாரான்னு. வரலாற்றில் அப்படிலாம் இன்னொரு ஜெயலலிதா தோன்ற மாட்டார் என்றே நான் சொல்லுவேன். ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு ஜெயலலிதா தான். எதை வச்சு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு கிடைத்த அந்த வரலாற்று சூழல், அந்த வாய்ப்பு சற்றென்று இன்னொருவருக்கு அதே போல கிடைப்பதில்லை, அமையாது. பொதுவாக சொல்லுவாங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், வரலாறு தன்னைத்தானே மீண்டும் ஒரு முறை நிகழ்த்தி கொள்கிறது என்று. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் அந்த பெரிய அத்தகைய நிகழ்வுகளை கூட நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த இருமுறை நடப்பது போல தோற்றம் காட்டுமே ஒழிய புகுந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெரிய நிகழ்வும் தனித்துவமானது. அதுபோல ஒவ்வொரு பெரிய வெகுமக்கள் தலைவரும் தனித்துவமானவர். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லுகிறேன், ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு ஜெயலலிதா தான். இங்கே இன்னொன்றை நான் குறிப்பிடணும். அந்த ஆணாதிக்கம் நிறைந்த அந்த அரசியல் உலகிலே இவர் ஒரு தன்னிகர் இல்லா தலைவராக தனது கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழக அரசியலிலும் உயர்ந்து நின்றவர். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு உளவியல் வேலை பார்த்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகம் முழுக்க எப்படியோ அதே போல அல்லது அதைவிட சற்று அதிகமாகவே தமிழக பெண்களும் தாங்கள் ஒடுக்கப்பட்ட இனம் என்கிற உள்ளுணர்வோடு இருக்காங்க. அது அவங்களுடைய அடி மனசில் இருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு அம்மா அவர்களுக்கு அவர்கள் தந்திருக்கக்கூடிய ஆதரவு என்பது என்னுடைய மதிப்பீடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம், படிக்காத பாமர பெண்கள், ஏழை வாழை பெண்கள், கிராமப்புற பெண்கள், இவர்கள் மட்டுமல்ல ஜெயலலிதா அவர்களை ஆதரிப்பது. அரசியல் ரீதியாக படித்த பெண்களிடம் நீங்கள் பேசி பார்த்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா வரட்டுமே, அம்மா ஆளட்டுமே, அப்படி ஒருத்தங்களும் வேணுங்க. இந்த சொற்கள் வழி நீங்கள் பார்க்கலாம் அவங்களுடைய உள் மனதில் இருந்த ஒரு தாகத்தை. ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த இந்த அரசியலில் ஒரு பெண்மணி இன்றைக்கு ஒரு தனித்துவமான அல்லது சுயேட்சையான ஒரு ஆட்சியை நடத்துகிறார். கட்சியிலும் சரி, அரசியலும் சரி. இருக்கட்டுமே, அப்படியும் ஒன்று நடக்கட்டுமே என்கிற எண்ணம் அவர்களுடைய நெஞ்சிலே இருந்திருக்கிறது. அதற்கான ஒரு வடிகாலாக அம்மையார் அவர்களுடைய அரசியல் வாழ்வு திகழ்ந்தது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொரு பொதுவாக என்ன விஷயம் என்றால், ஒரு இரும்பு பெண்மணி, எந்த ஒரு சூழலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர் என்பதை தாண்டி ஒரு தோற்றம் என்னவா இருக்குன்னா, அம்மையார் அவர்கள் மிகுந்த பிடிவாதக்காரர். தான் எடுத்த நிலைப்பாட்டிலே அப்படியே நிற்பார், மாற்றிக்கொள்ள மாட்டார் என்கிற ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய பார்வை வேறு. அவங்க எதில் பிடிவாதமாக இருப்பாங்கன்னா, ஒரு சில விஷயங்களில் பிடிவாதமாக இருப்பாங்க. வேறு சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மிகவும் வளைந்து கொடுத்ததும் உண்டு. குறிப்பாக வெகு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது என்று அவர்களுடைய நாடி துடிப்பை ஒன்ஸ் உணர்ந்து விட்டார்கள் என்றால்
தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் டக்குன்னு மாற்றுவார். நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா, ஒரு கட்டத்தில் நான் உட்பட நண்பர் சொன்னது போல ரொம்ப வேதனைப்பட்டது உண்டு. அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த நீக்கினது மிகப்பெரிய போராட்டம். நான் அந்த காலத்தில் பேசியதெல்லாம் எனக்குடைய நெஞ்சிலை ஓடுகிறது. நான் என்ன பார்க்குறேன்னா, அதிலிருந்து அவர் ஒரு பாடம் கற்று அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரசு ஊழியர்களை மீது நடவடிக்கை, ஒட்டுமொத்தமான நடவடிக்கை என்பதை நீங்கள் அவங்களிடம் காண முடியவில்லை. அப்படி என்றால் அவர்கள் மக்களிடமிருந்து இத்தனை லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய மனசை நம்ம பாதிச்சிட்டோம் போட்டிருக்கே என்று உணர்ந்து அத்தகைய ஒரு நடவடிக்கைக்கு அவங்க போகலை. அதே போல் இன்றொன்றை நீங்கள் பார்க்கணும். நாங்களே கடுமையாக எதிர்த்தோம். நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருந்திருக்கேன், இப்போவும் இருக்கேன். அதில் நாங்கள் கடுமையாக விதிதோறும் சென்று எதிர்த்தது இந்த மதமாற்ற தடை சட்டம் மற்றும் இந்த ஆடு கோழி அறுப்பு தடை என்பது. அதை கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம். அது எப்படி வேறு ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிக்க பார்க்கிறது, அல்லது ஒரு சிறு பகுதியினுடைய பண்பாட்டை தமிழக மக்கள் அனைவருடைய ஒரே பண்பாடாக மாற்ற பார்க்கிற வேலை அது. ஆகவே தயவு செய்து அந்த சட்டங்களை, அந்த உத்தரவுகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று எங்களுடைய பாணியிலே நாங்கள் இயக்கம் நடத்தினோம். ஒரு கட்டத்தில் அதை உணர்ந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. பிறகு அதே போல கொண்டு வரவும் இல்லை. நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஆகவே இந்த தோற்றம் அப்படி. சில நேரங்களில் நான் உறுதியாக இருப்பாங்கன்னு சொன்னீங்களா, அது தேவையானது. எதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க நீங்கள் கூர்ந்து கவனிங்க. இந்த உதய் மின் திட்டம் கூடவே கூடாது என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை உறுதியாக இருந்தாங்க. அதே போல இந்த உணவு பாதுகாப்பு திட்டம் தமிழகத்துக்கு பொருந்தாது, அது கேட்டைத்தான் விளைவிக்கும் என்பதில் இறுதி மூச்சு வரை அவங்க உறுதியாக இருந்தாங்க. இது நல்லதல்லவா? அதே போல இந்த நீட், அந்த மருத்துவ கல்விக்கான அந்த நுழைவுத் தேர்வு திட்டம், அது தமிழக மாணவர்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது என்பதில் இறுதி மூச்சு வரை அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதில் இப்பொழுது சில சமரசங்கள் நடப்பதாக தெரிகிறது. தயவு செய்து இன்றைக்கு புதிய ஆட்சி வந்திருக்கிறது. நீங்கள் அம்மையாருடைய வாரிசு என்றால் தயவு செய்து அம்மையார் அதிலே காட்டிய உறுதிப்பாட்டை நீங்களும் காட்ட வேண்டும் என்று OPS அவர்களுக்கு நான் அன்போடு இந்த வேளையிலே வேண்டுகோள் வைக்கிறேன். அதே போல நீங்க காவேரி பிரச்சனை, உண்மையிலேயே நான் அந்த அரசியலுக்குள்ளெல்லாம் இப்ப போக விரும்பல. நம்ம ஒன்றை நம்ம பாராட்டணும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தை அணுகுவதை தவிர வேறு வழியே இல்லை. பல பேர் பேச்சுவார்த்தை எவ்வளவு காலமா பேசியாச்சுங்க, பேசி ஒன்றும் நடக்கவில்லை என்றால் ஒரே வழி உச்ச நீதிமன்றத்திலே நியாயமான தீர்ப்பு. நான் வேண்டுமென்றே தமிழகத்துக்கு ஆதரவான தீர்ப்புன்னு கூட சொல்லல. நியாயமான தீர்ப்பு என்பதை தமிழகத்துக்கு ஆதரவான தீர்ப்பா தான் இருக்க முடியும். காரணம், தமிழகத்துக்கு அந்த வகையிலே அநியாயம் நிகழ்ந்து இருக்கிறது. அதில் மிக உறுதியாக இருந்து தன்னுடைய முழு ஆற்றலை காண்பித்து வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க, அதுக்கெல்லாம் சொல்லலாம். ஆனா அதற்கான அந்த அரசியல் பின்புலம், அரசியல் தலைமை, அரசியல் உறுதிப்பாடு தேவை. அதை அம்மையார் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு நல்ல தீர்ப்பு, அதற்கு பிறகுதான் அது கெசட்ல மத்திய அரசிதழ்ல வெளிவந்துச்சு. அதற்கு மேலும் செய்ய வேண்டிய வேலை இருக்கு என்பது உண்மை. நாங்களே அது விமர்சனம் பண்ணியிருக்கோம். பேப்பர்ல வந்துருச்சு, இன்னும் ஆற்றுல தண்ணீர் வரல என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த பகுதி அதுவரை போராடியது என்பது மிக தேவை. அதிலே அவர் காட்டிய உறுதி. ஆகவேதான் நான் சொல்றேன், காட்ட வேண்டிய சில விஷயங்களில் உறுதி அவர் காட்டியிருக்கிறார். மக்களிடமிருந்து படிப்பினை பெற்று சில விஷயங்களில் நிகழ்ச்சியாகவும் இருந்திருக்கிறார். அது அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்று நான் மதிப்பீடு செய்கிறேன். இன்னொன்று ஒன்றை குறிப்பிட, அவர் போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொன்னாது அவருடைய பார்வை. நான் என்ன பார்க்குறேன், இன்னொரு படிப்பினையும் நாம் பார்க்கணும். 1991 இந்த நாட்டிலே நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து ஒரு அதிநவீன பொருளாதார கோட்பாடு என்பது புகுத்தப்பட்டது. அந்த பொருளாதார கோட்பாட்டை ஒரு மாநில அரசால் எந்த அளவுக்கு எதிர்க்க முடியும்? ஒரு கேள்வி. எதிர்த்து அறிக்கை விடலாம், எதிர்த்து பேசலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் மாநில அரசுகள் பெரிய அதிகாரம் இல்லை, நடைமுறையில் வந்துடுது. ஆனால் என்ன கவனிக்கணும், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் ஏழை எளிய மக்கள், இந்த அதிநவீன பொருளாதாரத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் இந்த மக்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த இலவச திட்டங்கள், இந்த விலையில்லா திட்டங்கள், சில மக்கள் நல திட்டங்கள், இதில் அவங்க உறுதியா இருந்தாங்க. நீங்க இந்த தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத்தியதர வர்க்கமும் சில அறிவுஜீவிகளும் செய்த விமர்சனம், இந்த இலவச திட்டங்கள், விலையில்லா திட்டங்கள், திமுக கூட பிரதான கட்சி என்பதால் சொல்றேன், பின்வாங்குச்சு.
இதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கலைங்கிற மாதிரி. ஆனால் இவங்க அதை பற்றியே கவலைப்படலை. விலையில்லா திட்டங்கள் புதிதை அவங்க இந்த 2016 தேர்தல் கூட அறிவிச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த திட்டங்கள் மட்டும் அவர் சரியாக அதை குறிப்பிட்டார். இந்த திட்டங்கள் மட்டும் ஒரு நிரந்தரமான பொருளாதார விடிவை தமிழகத்துக்கு தரப்போவதில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை போன்ற இடதுசாரிகளும். ஆனால் இவையும் தேவை, ஒன்றுக்கொன்று முரணா பார்க்கக்கூடாது. ஒரு நீண்டகால தொலைநோக்கு பொருளாதார தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி திட்டங்கள் தேவை. அக்கம் பக்கமாக உடனடியாக ஏழை மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய இந்த திட்டங்களும் தேவை. இதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அவர் குறிப்பிட்டது போல எங்களுக்கு சில விமர்சனங்கள் உண்டு. அந்த நீண்டகால திட்டங்களில் அவர் போதிய கவனம் செலுத்தினாரா, ஏன் செலுத்த முடியவில்லை என்பதெல்லாம் நம்ம பிறகு பேசலாம், ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் இந்த வேளையிலே இந்த இதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க புலமை மிக்கவங்க தான், பல மொழிகள் இருந்த போதிலும், அதேபோல் நிறைய படிக்கிறவங்க தான் இருந்த போதிலும், பெரும்பாலான அந்த முக்கியமான காலத்தை அவங்க சினிமா துறையில் கழிச்சவங்க தான். ஆனால் அந்த ஒரு நல்ல சூட்சமமான அந்த சுறுசுறுப்பான அந்த சிந்தனை ஆற்றல் இருந்த காரணத்தினால்தான் வெகு மக்களை எது ஈர்க்கிறது என்பதை புரிந்து அதற்கு ஏற்ப தன்னையும் தனது அரசியலையும் தகவமைத்துக் கொள்கிற அந்த ஆற்றல் அவங்களுக்கு வந்துச்சு. இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றீங்க. திரு பிரியன், பேராசிரியர் அருணன் குறிப்பிட்டது போல வெகுஜன பாமர மக்களுடைய உளவியல் ரீதியிலாக அவர்களுடைய மனப்பாங்கு மனப்போக்கு என்ன என்பதை அவர் நிச்சயம் தெரிந்து வைத்திருந்தார். ஒரு பக்கம் ஒரு அதி புத்திசாலித்தனமான பல்வேறு படிப்புகள் அவர் வாசிப்பு பழக்கங்கள் கொண்டிருந்தாலும், இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஏழை மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இதுதான் ஆறுதலாக இருக்கும், ஆதரவாக இருக்கும், இதை செய்தால் அவர்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என்ற ஒரு பார்வையும் அவரிடம் இருந்தது. எப்படி இந்த இரண்டு உச்சங்கள் என்றும் கூட சொல்லலாம். படித்த முற்போக்கு சிந்தனை கொண்ட தன்னம்பிக்கை மிக்க பெண்களுக்கும் அவரைத்தான் பிடிக்கிறது. இன்னொரு பக்கம் ஆதரவில்லாத பாமர ஏழை மக்களுக்கும் அவரைத்தான் பிடிக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களையும் எப்படி அவரால் சாத்தியப்படுத்த முடிந்தது? இது ஒரு சிறப்பான அம்சம் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போது இது ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று கைகோத்துன்னு போகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஈக்குவலாக கொண்டு போகிறத ஒரு பக்கத்தில் படித்தவர்களோட அதை ஒரு ஆதரவு பெறுறது, இன்னொரு பக்கத்தில் பாமரர்களோட ஆதரவு பெறுறது, ரெண்டு பேரும் ஒரு சம தூரத்தில் வச்சுட்டு அவங்கள ஒரு ஆதரவாளர்களாக வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா. இது அவங்களுடைய அரசியல் நேர்த்திக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக இப்போ பாமரர்களுக்கு நீங்கள் உள்ள அம்மா உணவு திட்டம் உட்பட நான் சொல்கிறேன், பல விஷயங்கள் இது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் இல்லை, ஆனால் அது இமீடியட்டாக ஒரு அவசிய தேவையான ஒரு விஷயமா இருக்குது. நீண்ட நோக்கில் பார்க்கும்போது ஆக்கப்பூர்வமான திட்டம் இல்லைன்ற ஒரு விமர்சனங்கள் இங்கே இருந்தால் கூட அது இன்னைக்கு உடனடியான தேவையான முறையில் அது வெற்றிகரமான ஒரு திட்டமாக செயல்பட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் கொடுக்குற விஷயங்களாகட்டும், இல்லை தொட்டில் குழந்தைகள் விஷயமாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு சில இலவச திட்டங்கள், குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சில விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த அடித்தட்டு மக்களை அவங்களுடைய மனதில் புரிஞ்சுருக்கிற விஷயங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு இமீடியட்டாக என்னென்ன தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சோப் ஆகட்டும், ஒரு பவுடர் ஆகட்டும், பல விஷயங்கள், சானிட்டரி நாப்கின்ஸ் ஆகட்டும், மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு கொடுக்குறதுன்றது அது கரெக்டாக அவங்க மனசபை தொடர ஒரு விஷயமா இருக்குது. இப்போது ரொம்ப நம்ம சங்கோஜப்பட்டு பேசுகிற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்குற விஷயம் வச்சுக்கோங்க. உயர்நிலை பள்ளியில் இந்த +2 10வது +2 படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு இந்த விஷயம் ஒரு முக்கியமான ஒரு டெலிகேட்டான ஒரு முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுட்டு அவங்க எல்லா பெண்களுக்கும் பள்ளிக்கூடங்களில் இதை கொடுக்கணுன்ட்டு அவங்க கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. இது நாசுக்கான அதே சமயம் தேவையான ஒரு விஷயத்தை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இது ஒரு மனதை புரிஞ்சுட்டு செய்கிற ஒரு விஷயமா இருக்கிற ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்குறது, அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் லேப்டாப் கொடுக்குறது இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுன்னா அது ஒரு நல்ல திட்டம், அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக. ரெண்டு விஷயங்கள்லையும் இந்த ஒரு பக்கம் சானிட்டரி நாப்கினோட தேவைகளை புரிஞ்சுக்கிறது, இன்னொரு பக்கம் நவீன வளர்ச்சியில் கணினியோட தேவைகளை புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கும்போது, ரெண்டுத்தையும் இணைச்சு நீங்கள் கொடுக்கும்போது அந்த மக்களோட தேவைகளை கரெக்டாக நாடி பிடிச்சு பார்க்குற ஒரு திறன் அவங்களுக்கு இருந்தது. பல சமயங்களில் அவங்களுடைய பிடிவாதம் அவங்களுக்கு அரசியலில் ஒரு பின்னோக்கி செல்கிற ஒரு இடத்தை ஏற்படுத்தியிருந்தால் கூட ஒரு ரெண்டு விஷயத்தில் நான் பிரதானமாக பார்க்குறேங்க.
ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு வந்து சமூக நீதிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு களமாக நம்ம பார்க்குறோம் நம்ம எப்போதுமே. ஸோ மண்டல் கமிஷன் தீர்ப்பில் வந்து நீங்கள் 50% மேலே இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொன்னபோது தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இங்கே 69% இடஒதுக்கீடு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்ட போது இது வந்து லீகலாக இன்னைக்கு வரையும் லீகலாக வந்து ஒரு பெரிய கேள்விகள் எழுப்புற ஒரு கேள்வி தான் இருக்குது. 69% கூடாது. ஆனால் அதையும் வந்து உரிய ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்து அதை வச்சு இன்னைக்கு வரையும் அந்த 69% இடஒதுக்கீடு வந்து பாதுகாத்து தமிழ்நாடு வந்துட்டுருக்குன்னா அதற்கு காரணம் ஜெயலலிதா தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க சான்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வீரமணி கூட சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பட்டத்தை அந்த சமயத்தில் கொடுத்தாரு அவர். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் நிச்சயமாக வந்து ஜெயலலிதாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பல கருத்துக்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தன்னோட கருத்துக்களை மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க. இந்த எல்டிடி விஷயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க, பொருளாதார தடை, தனி ஈழம், இந்த மாதிரி விஷயம் தீர்மானம் போட்டாங்க, தைரியமான விஷயம்தான். ஆனால் இவங்களுடைய ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா இந்த ஈழ பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா 83லேருந்து இன்றைய காலகட்டம் வரை அது 3-4 பிரிவாக பிரிஞ்சு கிடக்கு ஆக்சுவலாக அது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 91 ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு எல்டிடிக்கு எதிரான ஒலித்த குரல்களில் ஜெயலலிதாவோட குரலும் ஒன்று தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது 2009 ஈழப்படுகொலைக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய 2011 தேர்தல் நெருங்க அவங்களுடைய பார்வை வந்து மாறித்து ஈழ பிரச்சனையை பொறுத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த தீர்மானங்கள்லாம் 2011 வின் பண்ண பிறகு அவங்க போட்ட தீர்மானங்கள்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடங்குளம் விஷயத்தில் கூட அவங்களோட கருத்து வந்து தேர்தலுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கு, தேர்தலுக்கு பின்னாடி வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. கூடங்குளம் மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, 2011 முன்னாடி பின்னாடி அது மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை அவங்க மாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பாணியிலேயே சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்களை மாற்றிருக்கிறது வந்து அரசியலில் வந்து தவறு இல்லை, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்ம சில கருத்துக்களை மாற்றிட்டு போனால் தான் அரசியலில் வந்து வெற்றி காண முடியுன்றத அவங்களே பல தடவை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வழியில் தான் அவங்க கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற முதல்வர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட இணக்கமான ஒரு அணுகுமுறையை தான் வச்சுப்பாங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா கேட்டால் அதுக்கு ஒரே அடிப்படையான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கான தேவைகளை வந்து நம்ம நிறைவேற்றணும்னா மத்திய அரசோட ஒரு இணக்கமான அணுகுமுறை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் வந்து இணக்கமான அணுகுமுறை ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுல வந்து அது எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வந்தாலுமே சரி, அது ஜிஎஸ்டி ஆகட்டும் அல்லது நில கையகப்படுத்தும் சட்டத்தில் கூட அவங்க கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, முன்னாடி பின்னாடி லேசான தடுமாற்றம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் பல விஷயங்களில் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த நீட் தேர்வாகட்டும், ஃபுட் செக்யூரிட்டி பில் ஆகட்டும், இதுலலாம் வந்து ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் 2 விஷயம் சொன்னேன். முதல்ல இந்த இடஒதுக்கீடு பற்றி சொன்னேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கையாளுற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து இந்த பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அரசியல் வாழ்க்கையில் ஒரு சலிச்சு போன விஷயங்கள், ஒரு தீர்வு காண முடியாத ஒரு எல்லைக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டதுனால தமிழ்நாட்டோட இந்த நதிநீர் ஆதார விஷயங்களில் வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்டு வந்து நீதிமன்றம் தான் நமக்கு ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுக்க முடியுன்ற விஷயத்தில் வந்து அந்த ஒரு இதை அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க தெளிவாக கையாண்டாங்க. முல்லை பெரியார் விஷயத்திலேயாகட்டும், காவிரி விஷயத்திலாகட்டும், அது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயங்களாக இருந்தது. அது ஒரு நம்ம குறிப்பிடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு இந்த ஆண் பெண்ணு இந்த விஷயத்தை நான் அப்படி பார்க்கல. ஏன்னா அந்த அரசியல் ரீதியாக அந்த பாகுபாடை நாங்கள் பார்க்க விரும்பல. இந்த ஆணாதிக்க உலகத்துலேயும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு தலைவராக உருவானாங்க அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு அதுக்குள்ளே அவங்கள வந்து அடக்கி அவங்க ஒரு பெரிய தலைவராக வந்துட்டாங்கன்னு அந்த சொல்கிற அந்த பாணியை வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து அவ்வளோவா நான் ஏற்றுக்கல. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பெரிய இவ்வளவு தலைவர்கள் மத்தியில் அவங்க தன்னை ஒரு வித்தியாசமான ஒரு உயர்ந்த தலைவராக காட்டிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் வந்து இந்த 35 வருஷ காலகட்டத்தில் அவங்க எடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். படுதோல்வி அடைஞ்ச சமயத்தில் கூட அவங்களே வந்து பர்கூரில் தோற்ற சமயத்தில் கூட அதுலேருந்து அவங்கள கைவிட்டுட்டு அவங்களோட இருந்தவங்க பல தலைவர்கள் வந்து அவங்கள வந்து பேசி எல்லாம் பண்ணி வெளியில் போன பிறகு கூட தனியாகவே போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டின ஒரு தலைவர்கள், மன உறுதி மிக்க ஒரு தலைவராக நம்ம அவங்கள பார்க்குறோம். அதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் உண்டு. அவங்க வந்து கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான ஜனநாயகத்தை கையாளுறாங்க, கட்சிக்கு வெளியில் மற்ற எதிர்கட்சிகள் எப்படி இதுவரையும் வந்து ஒரு அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தையும் அவங்க கூட்டினது கிடையாது. 2011 அப்புறம் இதுவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் கூட்டினது கிடையாது. ஸோ தான் என்ன ஒரு முடிவு அதில் தீர்மானிக்கிறாங்களோ அதன்படி அவங்க போகிறாங்களே தவிர இந்த கன்சல்ட் பண்ணுறது, இவரை கேட்கறது அவரை கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து கையாளுறதே கிடையாது. அது வந்து ஒருவேளை அவங்க வந்து ஒரு எதேச்சிகாரமாக செயல்படுறாங்களோன்ற ஒரு எண்ணத்தை வந்து மக்கள்கிட்ட உருவாக்கி இருக்குன்றது அது உண்மை. பட் ஆனால் அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால், ஏதாவது
ஒரு செயல்பாடு இப்படி தான் நான் வகுத்துக்கணும்னு நினச்சா அதில் வந்து அவங்க தெளிவாக போகிறாங்க. ரெண்டாவது வந்து மற்றவங்க பேச தயங்குற பல விஷயங்களை வந்து அவங்க அசம்பிளியிலே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் தைரியமாக பேசுகிறாங்க. அதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தடவை வந்து சிபிஐ வழக்குகள் பலது அவர் மீது பாய்ந்த போது சிபிஐ வச்சு விசாரிக்கணும்னு ஒரு வழக்கை சொன்ன போது சிபிஐ என்ன வானத்திலேருந்து குதிச்சு இங்கே வந்துட்டாங்களான்னு கேட்டாங்க அசம்பிளியில். அது வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க வந்து ஒரு மத்திய அரசோட ஒரு ஏஜென்சியை பற்றி இப்படி பேசுறதுன்றது வந்து அதுவும் அசம்பிளியில் பேசுறதுன்றது கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த மாதிரி பல கருத்துக்களை வந்து சட்டமன்றத்தில் அவங்க வந்து தைரியமான கருத்துக்களை வந்து உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க தன் மனதில் வந்து தான் சொல்ல வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வந்து அவங்களுக்கு இருந்தது. அதனால் வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றின தலைவர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா அதில் மோடியும் ஒரு தலைவராக தான் நான் பார்க்குறேன். மோடி, கெஜ்ரிவால் மாதிரி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கையாண்டு அரசியலில் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கையாண்டு அதே சமயம் துணிச்சலை வந்து தைரியமாக வெளிப்படுத்தி தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யறதுக்கான ஒரு அரசியல் பலத்தை வந்து உருவாக்கி கொண்டு ஒரு வித்தியாசமான தலைவராக இந்த காலகட்டத்தில் அவர் வந்து உயர்ந்து நின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்கள் மட்டும் அவர் அருகாமையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் கண்ணீர் வடித்து கதறி கலங்கி தங்களது சோகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் உணர்வு பூர்வமாக தங்கள் தலைவரை இழந்து விட்டோம் என்கிற ஒரு சோகத்தில் அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் அருணன், முக்கிய பெண் தலைவர்களாக இந்திய அரசியலில் இருந்தவர்கள் மம்தா பானர்ஜி, ஷீலா தீட்சித், ஆனந்திபென் பட்டேல், மெஹபூபா முஃப்தி, இவர்களை தாண்டி இவர்களிடத்தில் இருந்து என்னென்ன அம்சங்கள் செல்வி ஜெயலலிதாவை வேறுபடுத்தி காட்டியது, முன்னிறுத்தியது? அதோட நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்களோட அம்மையார் அவர்களை ஒப்பிடுவதை விட இந்திரா காந்தி அவர்களோடய ஒப்பிடலாம். அப்கோர்ஸ் அவங்க ஒரு அகில இந்திய தலைவராக உயர்ந்தவங்க. ஆனால் ஒரு மிக அடிப்படையான ஒரு ஒற்றுமை என்ன இருக்குன்றால், தனது சிந்தனை சரியானது தான், தனது உத்தி, அரசியல் உத்தி சரியானது தான் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இங்கே ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அமுலாக்குவதில் ரொம்ப கராராக இருப்பாங்க. 1969 இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாடு புதிய கட்சியே துவங்கினாலும் சரி, ஆனால் இன்றைக்கு தேவை, அந்த நிலைப்பாடு தேவை, வங்கி பொது உடைமையாக்குவது தேவை, மன்னர் மானியம் ஒழிப்பு தேவை என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்காக போராடி ஒரு புதிய கட்சி பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீண்டும் காங்கிரஸ் அவங்களுடைய தலைமையின் கீழ் ஒன்றுபட்டது. அப்படி ஒரு உறுதியான சில நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர் என்பதில் நான் அந்த ஒருமைப்பாட்டை பார்க்குறேன். நண்பர் ஒரு பாணியில் சொல்றாரு, அவருடைய கருத்து, அது அவருடையது. நான் இப்பவும் சொல்ல விரும்புகிறேன். உதாரணம், இந்த ரெண்டு தலைவர்களை நீங்கள் பாருங்க. இந்த ரெண்டு பேருக்குமே இந்தியாவில் அப்கோர்ஸ் ஆண்களுடைய ஆதரவு இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெண்களுடைய பெருவாரியான ஆதரவு இருந்தது. அதற்கான ஒரு வரலாற்று உண்மை இருக்கு. அவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பாலினம் தான். ஆகவே இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலைக்கான, ஒரு அரசியல் விடுதலைக்கான ஒரு அறிகுறியாக இவர்களை அடையாளமாக பார்த்தார்கள். ஆகவே அந்த ஒற்றுமை என்பதை நான் பார்க்கிறேன். இன்னொரு ஒற்றுமையும் அதில் இருக்கு. அது என்னன்னா, உயர் குலத்திலிருந்து பிறந்தும், அது இந்திரா காந்தி ஆனாலும் சரி அல்லது ஜெயலலிதா ஆனாலும் சரி, அடித்தட்டு மக்கள் மற்றும் அடித்தட்டு அல்லது இடைநிலை சாதியினருடைய உணர்வுகளை, உரிமைகளை புரிந்து கொண்டவர்களாக இருந்தாங்க. அவர் ரொம்ப சரியா சொன்னார். 69% இடஒதுக்கீட்டுக்காக அவர் எந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மையார் போராடினார், அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் என்ன பார்க்கிறேன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து அந்த 69% இடஒதுக்கீட்டை, ஒரு பட்டியல் சாதி இனத்திலிருந்து அந்த 69% இடஒதுக்கீட்டை அதற்காக போராடி இருந்தால் அது ஒரு கண்ணோட்டம், அது ஒரு பார்வை, அது ஒரு நிலை. நான் என்ன பார்க்கிறேன்னா, அது இல்லாத ஒரு உயர் குலத்திலிருந்து, உயர் சாதியிலிருந்து பிறப்பின் அடிப்படையில் வந்தாலும் இந்த உணர்வை, இவர்களுடைய நிலையை, இவர்களுடைய உரிமையை, வரலாற்று ரீதியான நியாயத்தை உணர்ந்து அதற்காக போராடினாங்க பாருங்க.
அது இன்னும் ஒரு கூடுதல் தன்மையை, கூடுதல் பாராட்டை அவருக்கு வழங்கியது. ஒரே ஒரு விஷயம் சார், அந்த சமயத்துல ஒரு அசம்பிளியில் அவங்க பேசும்போது தான் ஒரு முன்னேறிய சாதியை சேர்ந்தது தைரியமா ஓப்பனா சொன்னாங்க வெளியில. அது ஒரு பார்வையில சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நான் அதுக்குள்ள போக விரும்பல. அது ஒரு பார்வையில சொன்னாங்க. பட் நான் இதை அங்கீகரிக்கிறேன். அது என்னவென்றால், இப்படி இருந்த போதில் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் அந்த மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்கிற, இதர அடுக்கு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயலாற்றுகிற, அதே போல இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவங்க அரசியலுக்கு வந்ததுங்கிறது சினிமால இருந்து தான். நிச்சயமாக எம்ஜிஆர் அவருடைய வழிகாட்டுதல உள்ள வந்தவங்க தான். திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியம் பூரா அவங்களுக்கு தெரியுமா? சந்தேகம்தான். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை அந்த உணர்வு இருக்கே, அந்த இடஒதுக்கீடு, அந்த சமூக நீதி, அதை தானும் பிரதிபலிக்கணும். அப்பொழுதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக தன்னால் இருக்க முடியும் என்பதை மிகச் சரியாக புரிந்து கொண்டிருந்தவர். அந்த வகையில நான் என்ன பார்க்கிறேன்னா, விபி சிங் அவர்களுடன் இவரை நான் ஒப்பிட முடியும். விபி சிங்கும் உயர்குலத்திலிருந்து பிறந்தவர். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த மண்டல் குழுவை அமுலாக்கி அந்த 27% இந்தியாவில் முதலாக மத்திய அரசுல கொண்டு வந்தவர் விபி சிங். ஆனா அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. ஆக அத்தகைய சில அருமையான தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றி இருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அம்மையார் அத்தகைய தனித்தன்மை வாய்ந்தவர் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, அரங்கத்திற்கு பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக சுதந்திர இந்தியாவில் பிறந்த ஒரு பெண் தலைவர் இந்த அளவிற்கு மன உறுதியோடு பாமர மக்களின் மனதை தொடும் விதத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை செய்திருந்தார். அரசியலில் அவர் காட்டிய சாதுரியமும் தைரியமும் மன உறுதியும் அவரை நிச்சயம் தனி இடத்தில் உயர்த்தி வைத்திருந்தது. அதேபோல் அவருடைய இடத்தை வேறு யாராலும் நிரப்பிட முடியாது என்கிற பல்வேறு கருத்துக்களை உங்களுடைய சோகங்களோடு சேர்ந்து அரங்கத்திற்கு பகிர்ந்து கொண்டமைக்கு இருவருக்கும் மிக நன்றி.